இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு அந்த கூட்டத்தை விட அந்த கூட்டத்தெல்லாம் வழிகாட்டுறான் பாரு ஒருத்தன். அந்த முக்கியமான ஆளு ஆறுன்றத நல்லா தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு இவன் மட்டும் இல்ல, இவன் கூட சேர்ந்து ஆறு இதெல்லாம் வழிகாட்டுதானோ அந்த தலை ஆறுன்றத கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சு இதை விசாரிக்கணும். புரியுதா? இவன் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இல்லவே இல்லை. மற்ற ஏரியா ஒவ்வொன்றா நம்ம விசாரிக்கணும். ரொம்ப டைம் எடுக்கும் ஜம்மு. இல்லை, நீங்க எல்லாம் போலீஸ் தானே. மற்ற ஸ்டேஷன்ல சொன்னா அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்ல மாட்டாங்களா? யோ, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 1000 வேலை இருக்கும்யா. பெண்டிங் கேஸே எக்கச்சக்கமா இருக்கும். அதுல இதை உடனே பாருன்னா அவங்களுக்கு நேரம் வேணும்ல. இல்லை, இதுக்கு தான் இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன். பாத்தி, அவன் நம்ம கிட்டே இப்படி எல்லாம் பேசுதான். இதெல்லாம் நானே பாத்துக்கிட மாட்டேனா? தேவையில்லாம இவங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டியே. ஏன்பா, உனக்கு மாலை போட்டது எதுக்கு? கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு தானே மாலை போட்டது. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இன்ஸ்பெக்டர் சொல்றத கேளுப்பா. சர்வன், யாராவது உயர் அதிகாரி சொன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் உடனே தேட ஆரம்பிச்சுவாங்க இல்லையா? ஒரு ஐடியா. ஏற்கனவே நம்ம வைஜெயந்தி மேடம் நம்ம குடும்பத்துக்கு ஆதரவா தானே நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. சண்முகம், அன்னைக்கு போஸ்ட் ஒட்டும்போது கூட அந்த வைஜெயந்தி அம்மா இந்த கேஸ் சம்பந்தமா என்ன உதவி வேணும்னாலும் கேளுன்னு சொன்னாங்கல்ல. கேட்போமையா? அவங்கள நான் அப்ரோச் பண்றேன். அவங்க சொன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் அன்அபிஷியலா தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளை பிடிச்சிடலாம். இல்லை, அன்னைக்கு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக அப்படி சொன்னா அவ நிச்சயம் ஜெய்வாவலா? பத்தாவதுக்கும் உயர் அதிகாரி வேற. இவனே எம்பிட்டு வேலை இருக்குன்னு சொல்லுதான். அவங்களுக்கு எம்பிட்டு வேலை இருக்கா? அவங்க மனசு வச்சா நிச்சயம் நடக்கும்யா. அவங்க சொன்னாங்கன்னு வையு, அந்த ரிட்டையர்டு போலீஸ்காரி சோன சொன்னார்ல ஓட்டர்ஸ் லிஸ்ட், அத கூட வைஜெயந்தி மேடம் மனசு வச்சா வாங்கி கொடுத்துருவாங்கய்யா. இந்தால 2 காப்பி இருக்கு. இதுல 2 ஜெராக்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு. தாரும் ஸ்கேன் பண்ண தானே நான் பார்த்துக்கிட்டேன்.